ரிஷபம், ஒரு அபாயம் காத்திருக்கிறது. என்ன மாதிரியான விஷயம்? அது நாங்க ஏமாற போறோமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் இருக்கு இல்லையா? நான் வீடியோக்குள்ள அதை பத்தி ரொம்ப கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். சார் டைட்டில் மட்டும் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டு வீடியோவே பார்க்காம கமெண்ட் பண்ணாதீங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது ரிஷப ராசிக்கான ஜூலை மந்த் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி வீக் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய ராசி பலன் பத்தினது மட்டும் இல்லாம அஸ்ட்ராலஜி பத்தின, கிரகங்களை பத்தின ஜென்ரலான விஷயங்கள் கூட உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். நாங்க வெளிநாட்டுல இருக்கிறோமே, நாங்க எப்படிங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்றது? எங்களுக்கு ஜாதகமே இல்லையே, இப்படிலாம் எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வருது. ஜாதகம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்களோட டேட் ஆஃப் பர்த், பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் இந்த டீடைல்ஸ் இருந்தா போதும். உங்க ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை வாங்கிக்கலாம். அப்புறம் நாங்க வெளிநாட்டுல இருக்கிறோம், வேற டைம் ஜோன்ல இருக்கிறோம். நீங்க எந்த டைம் ஜோன்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கனடா, யூஎஸ்ல இருந்தெல்லாம் நிறைய கிளைண்ட்ஸ் எனக்கு வந்துட்டு இருக்காங்க. நேர்ல வரணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. ஆன்லைன் மூலியமா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை நீங்க புக் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். கன்சல்டேஷன் எதுவுமே ஏஐ ஜென்ரேட்டடாக இருக்காது. உங்களோட பர்த் சார்ட்டை என்னோட 5+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ரீட் பண்ணி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கிறேன். என்னோட கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டாக இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, ரிஷப ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துலாமா? ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி மேலே செவ்வாய் இருக்கு. ராசிக்கு 2 பாவ கிரகங்களுடைய தொடர்பு வருதுங்க. ராசி மேலே செவ்வாய் இருக்கு, சனியுடைய 3வது பார்வையும் ராசி மேலே படுது. கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும், மனசு ஒரு திடமா இருக்காது. ராசிநாதன் சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. கேதுவோட இணையிறது பாத்தீங்கன்னா பெரிய பாவத்துவம் கிடையாது. ராகுவோட தான் இணையக்கூடாது. ராசிக்கு 2 பாவ கிரகத்துடைய தொடர்பு கிடைச்சிருக்கு. ராசிநாதன் ரொம்ப முக்கியம். நான் எல்லா வீடியோலயுமே இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன். தனாதிபதி நல்லா இருக்கு, ஜீவனஸ்தானம் நல்லா இருக்கு. முதல்ல ராசிநாதன் எப்படி இருக்கு? ராசிநாதன் தான் ஹெட். நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்க மனசு எப்படி இருக்கு? உங்க மனசு சந்தோஷமா இருக்கா, கஷ்டப்படுற மாதிரியான விஷயங்கள் இருக்கா? இது எல்லாத்தையும் முடிவு பண்றது ராசியும் ராசிநாதனும் தான். ராசிக்கு ஒரு மாதிரியான பாவ கிரகத்துடைய தொடர்பு இருக்கனால மந்த நிலை இருக்கும், பய உணர்வு இருக்கும், குழப்பமா இருக்கும். ஸோ ரிஷப ராசிக்கு மாத தொடக்கத்துல இந்த மாதிரி இருக்கும். 15ஆம் தேதிக்கு அப்புறம் சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 2வது அதிபதினு சொல்லக்கூடிய புதன் நல்ல ஸ்ட்ராங்கா குருவோட இணைவுல இருக்கு, உச்ச குருவோட இணைவுல இருக்கு. தனாதிபதி, நல்ல பணம் சம்பாதிப்பீங்க. தனாதிபதி பாத்தீங்கன்னா புதன் நல்ல ஸ்ட்ராங்கா குருவோட இணைவுல இருக்கு. அப்படிங்கும்போது பணப்புழக்கம் உங்களுக்கு நல்லா இருக்கும், நல்ல பணவரவுகள் இருக்கும் தொழில் பண்றவங்களுக்குலாம். ஏன்னா 4வது இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் 10வது இடத்தோட தொடர்பு கொள்ளுது. பார்வையால ஜீவனஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணுது. தொழில் ஸ்தானம், பணம் வரக்கூடிய ஸ்தானங்கள் இயங்குது. நல்ல பணவரவுகள் எதிர்பார்க்கலாம். இதனாலே கூட உங்களுக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். நல்ல பணம் வரணும்னா நீங்க முதல்ல அதிகமா ஒர்க்ல இன்வால்வ்டா இருப்பீங்க இல்லையா? ஸோ அதிகமாக ஒர்க் ப்ரெஷர் இருக்கனால கூட கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டா, ஆன்ஷியஸா இந்த மாதிரி இருப்பீங்க இந்த மாதம். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 3வது அதிபதி. 3வது இடத்துல குரு நல்ல ஸ்ட்ராங்கா உச்சமாயிருக்கு. 3வது அதிபதி பார்த்தீங்கன்னா மாதாந்திர கிரகம். சந்திரன் 2.25 நாளைக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகக்கூடிய கிரகம். ஸோ 3வது அதிபதியை வச்சு நீங்க எப்படி இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ண முடியாது. ஆனா குரு 3வது இடத்துல உச்சமா இருக்கனால நீங்க ஒரு வருஷம் ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுக்குற மாசமா இருக்கும். புகழ் சார்ந்த விஷயம், உதவி சார்ந்த விஷயம், இது எல்லாமே நல்லா இருக்கும். உங்களுக்கு உதவி கிடைக்கிறது, நீங்க யாருக்காவது உதவி பண்றது, நீங்க எடுக்கக்கூடிய எஃபர்ட்ஸ், நீங்க ஏதாவது ஒரு விஷயம் முயற்சி பண்ணுவீங்க இல்லையா, அது எஃபர்ட்லெஸ்ஸா உங்களுக்கு நடக்கிறது, இதெல்லாம் நடக்குங்க. அடுத்தது ராசிக்கு 4வது இடத்துல சுக்கிரன் இருக்கு. சுக்கிரன் வீடு வாகனத்தை குறிக்கக்கூடிய காரக கிரகம். வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, வீட்டுக்காக வாகனத்துக்காக லோன் சாங்ஷன் ஆகுறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்கும். உங்க எண்ணங்கள் எல்லாமே வீடு வாகனம் கல்வி சார்ந்ததா இருக்கும். படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே நல்ல ஒரு மாசமா அமைஞ்சிருக்கு. படிப்புக்காக வெளிநாடு போறது, சுக்கிரன் 4வது இடத்துல இருந்தாலே நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரி சைட் மூவ் ஆவீங்க கல்விக்காக. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ராசிக்கு 5வது அதிபதினு சொல்லக்கூடிய புதன் நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. 3வது இடத்துல குருவோட இணைவுல இருக்கு. குருவோட இணைவுல 5வது அதிபதி இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. ரொம்ப நாளா கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, திருமணம் சார்ந்த விஷயங்கள், திருமண பேச்சுவார்த்தை எடுக்கிறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் கூட நடக்கும். அடுத்தது ராசிக்கு 6வது அதிபதி. 6வது அதிபதி சுக்கிரன், ராசிநாதன் 6வது அதிபதி, இது ரெண்டுமே சுக்கிரன் தான். 6வது அதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. சுக்கிரன் 4வது இடத்துல இருக்கு. நான் அகைன் சொன்ன மாதிரி சில பேருக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது, ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்கு.
சில பேருக்கு பாத்தீங்கன்னா ராசிக்கு 2வது இடத்துல சூரியன் வர்றதுனால கண் நோய்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சூரியன் வந்து கண்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்குது நல்லது. நான் தம்ப்நெயில்ல சொன்ன அந்த விஷயம், இந்த விஷயத்துல கவனம் தேவை. எதுல? ராசி மேல 2 பாவ கிரகங்கள், ராசிக்கு 2 பாவ கிரகங்களுடைய தொடர்பு கிடைக்கிறதுனால செவ்வாய் சனி சேர்றது, செவ்வாய் சனி தொடர்பு இந்த மாதிரி வந்தாலே வம்பு வழக்கு பிரச்சனை, டென்ஷன், ஸ்ட்ரெஸ், லீகல் இஷ்யூஸ், விபத்து. ஸோ இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பயணம் பண்ணும்போது கவனமா இருக்கணும். இம்பல்சிவா சில டெசிஷன் எடுக்கக்கூடாது. செவ்வாய் ராசி மேல இருந்தா ரொம்பவே ஆக்டிவா இருப்பீங்க நீங்க. அதிகமா கோபம் வரும். செவ்வாய் வந்து கோபத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். கோபம், வீரம், விவேகம் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம். செவ்வாய் ராசியை தொடர்பு கொள்ளுது, ராசிக்கு செவ்வாய் பார்வை கிடைக்கிறதோ இல்ல ராசி மேலே செவ்வாய் இருக்கிறதோ இந்த மாதிரி இருந்தா அவங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் இம்பல்சிவா இருக்கும். முடிவு எடுக்கிறத கொஞ்சம் பார்த்து பொறுமையா எடுக்கிறது நல்லது. ராசிக்கு 7வது அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய், செவ்வாய் ராசி மேல இருக்குங்க. சனியுடைய பார்வையும் வாங்கியிருக்கு. கணவன் மனைவிக்குள்ள சில தகராறுகள் ஏற்படுறது, கணவன் மனைவி விஷயத்துல கருத்து வேறுபாடு வர்றது, மனைவியால வழக்கு, கணவன் மூலியமா வழக்குங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போகும். இப்ப நாங்க மொத்தமா பிரிஞ்சிருவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க சொந்த ஜாதகத்துல திருமணஸ்தானம் எந்த மாதிரி இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கா, உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் என்ன தசா புத்தி போயிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்க ராசியவே நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், சிப்ளிங்ஸை கூட நீங்க விட்டுறலாம். எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸை நீங்க சேர்த்துக்க வேண்டாம். உங்க பேரண்ட்ஸ், உங்க கணவன், உங்க மனைவி, உங்க குழந்தைங்க இவங்க என்ன ராசி, இவங்க யாராவது சிம்ம ராசிக்காரங்களா இல்ல மீன ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா உங்களுடைய ப்ராக்ரஸ் கொஞ்சம் தடைப்படும். ஏன்னா அவங்களுக்கு சிம்மத்துக்கு வந்து அஷ்டம சனி போயிட்டு இருக்கு, மீனத்துக்கு ஜென்ம சனி போயிட்டு இருக்கு. கடுமையான ஒரு மன அழுத்தத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி சிம்மம் மீனம் ராசிக்காரங்க உங்க வீட்டுல இருந்தாங்கன்னா உங்க வளர்ச்சி கொஞ்சம் தடைப்படும். அவங்களாலதான் நீங்க கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனா உங்க ஜாதகத்துல அதுக்கேத்த மாதிரியான அவயோக தசையுடைய புத்தியோ தசையோ சேம் டைம் நடக்கும். ஸோ எல்லாமே ஒரு மாதிரி இன்டர் கனெக்டட் தான். இதுதான் நம்ம உங்க ஜாதகத்துல சில விஷயங்கள் தெரியலனா கூட உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட ஜாதகத்துல ரொம்ப கிளியரா தெரியும். உங்க ரத்த சொந்தங்கள் இருப்பாங்கல்ல அவங்க ஜாதகத்துல ரொம்ப கிளியரா தெரியும். அடுத்தது உங்க ராசிக்கு 8வது அதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா உச்சமா இருக்குங்க. வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே ரொம்ப நல்லாவே உங்களுக்கு இருக்குங்க. அடுத்து 9வது அதிபதினு சொல்லக்கூடிய சனியும் பாத்தீங்கன்னா குருவுடைய பார்வையில இருக்கு. எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். வெளிநாட்டுல சில நல்ல விஷயங்கள் நடக்கிறத பாப்பீங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல மாசமா அமைஞ்சிருக்கு. அடுத்து உங்க ராசிக்கு 10வது அதிபதி, 10வது அதிபதியான சனி குரு பார்வையில இருக்கு. 9, 10வது அதிபதி ரெண்டுமே சனி தான். 10வது இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு சுக்கிரனுடைய பார்வை கிடைச்சிருக்கு. தொழில் ரொம்ப நல்லா இருக்கும். புதுசா தொழில் ஆரம்பிக்கிறது, இருக்க பிசினஸே வந்து என்லார்ஜ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க நடக்கிறத பாப்பீங்க. பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணலாம். ஆனா முடிவுகளை கொஞ்சம் பார்த்து எடுக்கிறது நல்லது. அடுத்தது ராசிக்கு 11வது இடத்துல சனி இருக்கு. சனி மூத்த சகோதர விஷயங்களை உங்களுக்கு சில குறைகளை கொடுத்துருக்கும். உங்க சகோதரரோட முரண்பாடு, கருத்து வேறுபாடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கும். இந்த குரு பார்வை இப்ப கிடைக்கிறதுனால இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. அடுத்தது ராசிக்கு 12வது இடம், 12வது அதிபதி ராசி மேலேயே வந்திருக்கு. வெளிநாட்டு எண்ணங்களை உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கும். வெளிநாட்டு விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஓகே, சந்திராஷ்டமம் நாட்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். முக்கிய முடிவுகளை எடுக்கிறது தவிர்த்துறது நல்லது. சந்திராஷ்டமம் நாட்கள்ல குறிப்பா ராசி மேல செவ்வாய் இருக்கிறதுனால பயணம் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. மத்தபடி ரிஷப ராசிக்காரங்க எல்லாருக்கும் இந்த ஜூலை மாசம் நிறைய நன்மைகளும் கொஞ்சம் தீமைகளும் கலந்த ஒரு நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கனெக்ட் ஆச்சுன்னா உங்களோட ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம்.